தலை சிறந்த நிர்வாகியாக மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் இடம் பிடித்துள்ளார் என பிரதமர் மோடி ஜெயலலிதா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு அதிகாரமளித்தல், சமூக நீதியில் தலைச்சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தவர் ஜெயலலிதா எனவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நினைவு கூர்ந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், ஜெயலலிதா குறித்து பிரதமர் மோடி மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதிமுகவினர் சார்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் நேற்று எனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவரை புகழ்ந்து பேசியிருந்தார். தற்பொழுது அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தனது எக்ஸலத்தின் வாயிலாக ஜெயலலிதா அவர்களை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுகிறேன். மனம் கவர்ந்த தலைவர் மற்றும் தலைசிறந்த நிர்வாகியாக எண்ணற்ற மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் அவர் இடம் பிடித்துள்ளார். அவரது வாழ்க்கை பயணம் மன உறுதி மற்றும் தீர்மானத்துடன் இருந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த வலுவான நோக்கத்துடன் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களும் இயக்கப்பட்ட நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார். கருணை உறுதி என்ற இரண்டு மனப்பான்புகளையும் அவர் கொண்டிருந்தார். அவருடனான எனது கலந்துரையாடல்கள் மிக மகிழ்ச்சியோடு நான் நினைவு கூறுகிறேன். அவரை பற்றி இந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நான் என்ன கூறினேன் என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன் என்று அந்த வீடியோ பதிவையும் பகிர்ந்திருக்கிறார் தனலட்சுமி. தலை சிறந்த நிர்வாகியாக மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் இடம் பிடித்துள்ளார் என பிரதமர் மோடி ஜெயலலிதா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு அதிகாரமளித்தல், சமூக நீதியில் தலைச்சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தவர் ஜெயலலிதா எனவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நினைவு கூர்ந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், ஜெயலலிதா குறித்து பிரதமர் மோடி மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதிமுகவினர் சார்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் நேற்று எனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவரை புகழ்ந்து பேசியிருந்தார். தற்பொழுது அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தனது எக்ஸலத்தின் வாயிலாக ஜெயலலிதா அவர்களை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுகிறேன். மனம் கவர்ந்த தலைவர் மற்றும் தலைசிறந்த நிர்வாகியாக எண்ணற்ற மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் அவர் இடம் பிடித்துள்ளார். அவரது வாழ்க்கை பயணம் மன உறுதி மற்றும் தீர்மானத்துடன் இருந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த வலுவான நோக்கத்துடன் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களும் இயக்கப்பட்ட நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார். கருணை உறுதி என்ற இரண்டு மனப்பான்புகளையும் அவர் கொண்டிருந்தார். அவருடனான எனது கலந்துரையாடல்கள் மிக மகிழ்ச்சியோடு நான் நினைவு கூறுகிறேன். அவரை பற்றி இந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நான் என்ன கூறினேன் என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன் என்று அந்த வீடியோ பதிவையும் பகிர்ந்திருக்கிறார் தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.